வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 6 மற்றும் 7 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் போய் இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருக்காங்க. இந்த பாம்பன் பாலம் கடலின் குறுக்கே தான் கட்டப்பட்டிருக்கு. மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவு இந்த பகுதியை இது இணைக்கிற வகையில் கட்டியிருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய முதல் செங்குத்து தூக்கு கடல் வழி ரயில் பாலம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ரயில் பயணம் பண்ணோம். அதே நேரம் இதில் கப்பல் கிராஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலத்தையே தூக்க முடிகிற மாதிரியும் இது இருக்கும். இதன் மூலமாக ரயில் போக்குவரத்து விரைவாக கூட நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவு வேகம் அப்படின்னா 80 km/h. அந்த வேகத்துக்கு இதில் நம்ம ரயிலை இயக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கப்பல் போக்குவரத்துமே இதில் தடை இல்லாமலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. இதோடைய மதிப்பு ரூபாய் 550 கோடி. இதோடைய நீளம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2.07 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதோடைய லிஃப்ட் ஸ்பேன், அதாவது அதிகபட்சமாக நம்ம இதை 72.5 மீட்டர் அளவுக்கு உயர்த்த முடியும். அந்த அளவுக்கு. ஆனால் கப்பல் போகிறதுக்காக 17 மீட்டர் வரைக்கும் தான் உயர்த்த முடியும். இதோடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகளாக இருக்குது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 1914ஆம் ஆண்டு முதல் முறையாக இதை கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்தது மறுபடியும் இதை புனரமைத்து மறுபடியும் கட்டியிருக்காங்க. இப்போது நம்ம பிரதமர் மோடி இதை திறந்து வைத்துட்டு மத்திய அரசுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் எப்படி செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சில முக்கியமான திட்டங்கள் பற்றி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த திட்டத்தின் கீழே தமிழகத்தில் 12 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன், இது என்ன திட்டம்? நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராம பகுதிகளில் இருக்கிற வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது. இதோடைய அடிப்படையில் இதுவரைக்கும் 1.17 கோடி வீடுகளில் நம்ம தமிழ்நாட்டில் குடிநீர் இணைப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா, இது என்ன திட்டம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு வழங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இது அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டில் 1 கோடி ஏழை மக்கள் இது வரைக்கும் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி மக்கள் மருந்தகங்கள், பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே இந்த மக்கள் மருந்தகங்கள் அப்படிங்கிறது 1400க்கும் அதிகமாக செயல்பாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்முடைய தமிழக அரசு தொடங்கியிருக்காங்கல்ல முதல்வர் மருந்தகங்கள், அது தமிழ்நாட்டில் எத்தனை பகுதிகளில் திறந்திருக்காங்க? அதாவது எத்தனை முதல்வர் மருந்தகங்கள் திறந்திருக்காங்க? 500, 1000, 1500 அந்த மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, பிரதமரின் வருமான ஆதரவு திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ரூபாய் 12,000 கோடி வழங்கியிருக்கோம் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்திருக்காரு. அடுத்தது, புதிய கலைஞர் நகர் திட்டம் எங்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீலகிரி. இப்போது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு போயிருந்தார். அங்கே அவர் சில புதிய திட்டங்களை அறிவித்திருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல, புதிய கலைஞர் நகர் திட்டம், இதோடைய அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் அப்படிங்கிற பகுதியில் 300 வீடுகள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. ரூபாய் 26 கோடியே 6 லட்சம் செலவில் இது அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இது வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக தான் இந்த புதிய கலைஞர் நகர் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் இது திறக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காரு. இது எதற்காக அப்படின்னா, அங்கே இருக்கிற பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையை காட்சிப்படுத்தவும் அது பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்காகவும் தான் இது அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது ரூபாய் 10 கோடி மதிப்பில் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா முறை, இங்கிலீஷில் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். அவருக்கு திடீர்னு ஒரு இடத்த பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த இடம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு அங்கேயே இறங்கி கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. மறுபடியும்
இதே சர்வீஸில் இருக்கிற இன்னொரு வாகனத்தில் அவர் ஏறி அதுக்கப்புறம் மறுபடியும் அதே டிக்கெட்டை அவர் வந்து பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் அப்படிங்கிற சர்வீஸ். இது நீலகிரியில் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்கின்ற இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்முடைய முதல்வர் தெரிவித்திருக்காரு. இதற்காக ரூபாய் 5 கோடி செலவில் 10 புதிய பேருந்துகள் தொடங்கப்படும். 10 புதிய பேருந்துகளோட இந்த திட்டம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்தது பன்னடுக்கு வாகன நிறுத்தமிட வசதி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் பல்வேறு மால், அதுக்கப்புறம் துணி கடைகள் எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது கார், பைக் இதெல்லாம் பார்க் பண்ணுற பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பல்வேறு அடுக்குகளை கொண்ட பார்க்கிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது தொடங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் நடுகாணி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து மரபணு தொகுதி சூழியல் இயற்கை சுற்றுலா மையம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ரூபாய் 3 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அப்புறம் பழங்குடியின மக்கள் வாழ்கிற பகுதிகளில் ரூபாய் 5 கோடியே 75 லட்சம் செலவில் 23 சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. அப்புறம் நகர்ப்புற பகுதிகளில் வாழ்கிற பழங்குடியினர்களுக்கு ரூபாய் 10 கோடி செலவில் 200 வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. ஓகே, அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு உண்மை வளர்ச்சி வீதம் எவ்வளவாக பதிவாகி உள்ளது? இதற்கான ஆன்சர் 9.69%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எக்கனாமிக் growth ரேட் 2024-25 நிதியாண்டில் நம்ம தமிழ்நாடுடைய உண்மை வளர்ச்சி வீதம் இது வந்து 9.69% இருந்திருக்கு. இதன் மூலமாக தமிழ்நாடு இந்தியாவிலேயே இந்த ரியல் எக்கனாமிக் growth ரேட்டில் முதலிடம் பிடித்திருக்கோம். ஓகேவா, கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த மிக உயர்ந்த வளர்ச்சி வீதம் வந்து இதுதான். அதே மாதிரி 2024-25 நிதியாண்டில் நம்ம தமிழ்நாட்டுடைய பேரளவு வளர்ச்சி விகிதம் இது வந்து 14.02% வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. இதுவுமே ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். இது வந்து தமிழ்நாடுடைய நாமினல் growth ரேட் அப்படிங்கிறது தான். அடுத்தது 2023-24 இந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதாவது GSDP கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரூபாய் 15,71,368 கோடியாக இருந்தது. ஆனால் இந்த 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP அப்படிங்கிறது ரூபாய் 17,23,698 கோடியாக இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. இது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்துடைய ரிப்போர்ட். ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, எந்த ஆண்டுக்குள்ளாடி தமிழ்நாடு $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் பொருளாதார இலக்கை அடையணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்கோம்? எந்த ஆண்டுக்குள்ளாடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் எஸ்ஏ எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. எஸ்ஏ எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் வீக்கெண்ட் பேட்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு தகவல் ஏதாவது தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்சன் பட்நாயக். இப்போது ஃப்ரெட் டாரிங்டன் அவார்டு அப்படிங்கிற ஒரு விருதை வாங்கியிருக்காங்க. முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இந்தியாவுடைய மணல் சிற்ப கலைஞரான சுதர்சன் பட்நாயக் அவர்களுக்கு தான் இந்த இங்கிலாந்துடைய ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. யார் இந்த ஃப்ரெட் டாரிங்டன் அப்படின்னா இங்கிலாந்துடைய மணல் சிற்ப கலையுடைய தந்தை அப்படின்னு இவரை தான் நினைக்கிறாங்க. அதனால் இவருடைய பேரில் இந்த விருதை வழங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட் வேர்ல்ட் 2025 அப்படிங்கிற பேரில் சர்வதேச மணல் சிற்ப திருவிழா அப்படிங்கிறது நடைபெற்றது இங்கிலாந்தில் தான். அதில் இவர் விநாயகர் சிற்பத்தை மணலில் வடிவமைத்திருக்காரு. அதற்காக இந்த விருதை அவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த மாநிலத்தில் உள்ள 7,683 கிராமங்களில் கணவனை இழந்தோருக்கு எதிரான வழக்கங்கள் நீக்கம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் 27,000 கிராம பஞ்சாயத்துகள் வந்து இருக்குது. 2022 ஆண்டு அதில் ஒரு கிராம பஞ்சாயத்து
ஹெர்வத் அப்படிங்கிற கிராம பஞ்சாயத்து. இது வந்து மகாராஷ்டிராவில் கோல்காப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. அவங்க வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போது சிலர் வந்து கணவனை இழந்து வாழ்கிறாங்கல்ல, அப்போ கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னா உடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தலையில் நெத்தியில் இருக்க பொட்டை அழிக்கிறாங்க, அதுக்கப்புறம் குங்குமத்தை அழிக்கிறாங்க, வளையலை உடைக்கிறாங்க, மொட்டை அடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ண வைக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி இழந்துட்டாங்க அப்படின்னா அவர் வந்து டேக் இட் ஈஸி, அடுத்த மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இந்த மனைவி மட்டும் கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ஒரு நடைமுறைக்கு நம்ம தடை விதிக்கணும் அப்படின்னு இந்த ஹெர்வத் அப்படிங்கிற கிராம பஞ்சாயத்து வந்து ஒரு தீர்மானம் 2022 ஆண்டு நிறைவேற்றியிருந்தாங்க. அப்போது கணவனை இழந்த மனைவி வந்து தாலி, மொட்டை இதை போன்றதெல்லாம் அகற்றுறது, தாலி, மெட்டி இது போன்றதெல்லாம் அகற்றுறது, அதுக்கப்புறம் குங்குமத்தை நீக்கிறது, அப்புறம் வந்து வளையல்களை வந்து உடைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட சடங்குகள்லாம் பண்ணக்கூடாது, நீங்களும் அதை சாதாரணமாக எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போது இதை பின்பற்றி மகாராஷ்டிராவில் 7683 கிராமங்களில் விதை வகைகளுக்கு எதிரான தீய வழக்கங்கள் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறுமணம் செஞ்சுட்டு மறுபடியும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது, மகவ ஓமந்தை ரயில் தண்டவாளம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இலங்கை. இப்போ ரீசெண்டாக நம்முடைய பிரதமர் மோடி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு வந்தார். அங்கே வந்து 2 ரயில் திட்டங்களை அவர் திறந்து வைத்திருக்காரு. ஒன்று மகவ ஓமந்தை ரயில் தண்டவாளம், இது இன்னொன்று அனுராதபுரம் மகவ ரயில் சமிஞ்சை கட்டமைப்பு. இந்த இரண்டையுமே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கையுடைய அதிபரான அனுரகுமார திசாநாயகா இவங்க 2 பேரும் சேர்ந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இந்திய நிதியுதவி கீழே தான் இந்த திட்டங்கள் வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தற்போது எந்த கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலராக பேபி தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் சிபிஐஎம், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அதில் மார்க்சிஸ்ட், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி சொல்கிறாங்கல்ல, அதுதான். இது ஒரு தேசிய கட்சி. இந்த கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலராக எம்ஏ பேபி அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. மதுரையில் நடந்த இந்த கட்சியுடைய 24வது மாநாட்டில் தான் அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. போன ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பதவி வந்து காலியாக இருந்துச்சு. இப்போ வந்து எம்ஏ பேபி அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, உலக கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஹிதேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் பாக்ஸிங் அப்படிங்கிற போட்டி வந்து நடைபெற்றது. பிரேசில் நாட்டில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியா மொத்தமாக 6 பதக்கங்கள் வென்றிருக்கோம். 1 தங்கம், 1 வெள்ளி, அப்புறம் 4 வெண்கலம். இதில் நம்ம இந்தியாவுடைய ஹிதேஷ் அப்படிங்கிறவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் தான் இவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. உலக குத்துச்சண்டை அமைப்பு தான் இந்த போட்டியை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது இதுதான் முதல் முறை. அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக சுகாதார தினம், இது ஏப்ரல் 7ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆரோக்கியமான தொடக்கங்கள், நம்பிக்கையான எதிர்காலங்கள் அப்படிங்கிறது தான். ஹெல்த்தி பிகினிங்ஸ், ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான். உலக சுகாதார நிறுவனம் இருக்குல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த அமைப்புடைய உருவாக்கு தினம் தான் இந்த ஒரு தினம். 1948ஆவது ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி தான் இந்த ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த தினத்தை இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். அடுத்தது, ராம நவமி, அதாவது இது ராமருடைய பிறந்தநாள். இது இந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் மாறும், அவங்களுடைய கேலண்டரை பொறுத்து அது ஒவ்வொரு ஆங்கில ஆண்டுக்கு அது வந்து மாறும். அயோத்தியில், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அயோத்தியில் தான் ராமர் வந்து பிறந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்புகிறோம். போன ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் வந்து திறந்திருந்தாங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. அடுத்தது, புதிய கலைஞர் நகர் திட்டம் எங்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீலகிரி. அடுத்தது, 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு உண்மை வளர்ச்சி வீதம் எவ்வளவாக பதிவாகி உள்ளது? இதற்கான ஆன்சர் 9.69%. அடுத்தது, ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்சன் பட்நாயக். அடுத்தது, தற்போது எந்த மாநிலத்தில் உள்ள 7683 கிராமங்களில் கணவனை இழந்தோருக்கு எதிரான வழக்கங்கள் நீக்கம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, மகவ ஓமந்தை ரயில் தண்டவாளம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இலங்கை. அடுத்தது, தற்போது எந்த கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலராக பேபி தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் சிபிஐஎம்.
அடுத்தது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஹிதேஷ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக போட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.